ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். ஸ்ரீலங்காவுக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது. கௌதம் கம்பீர் முதல் முறையாக பயிற்சியாளராக பதவியேற்ற பிறகு நடக்க போகும் முதல் T20 தொடர் மற்றும் முதல் ஒருநாள் தொடர். இதில் இந்திய அணியை தேர்வு செய்தது மிகப்பெரிய அளவில் துரோகம் இழைக்கப்பட்டு இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹர்திக் பாண்டியாவை பற்றி தான். ஹர்திக் பாண்டியாவுக்கு தான் கேப்டன் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில அவருடைய மனைவியால தற்போது அந்த கேப்டன் பதவி பறிக்கப்பட்டு இருப்பது அனைவரையும் அதிர்ச்சி அடைவை செய்தும் இருக்கிறது. இந்த ஒரு காரணத்துக்காக பிசிசிஐயும் ஹர்திக் பாண்டியாவிற்கு இப்படியாப்பட்ட ஒரு துரோகத்தை செய்தும் இருக்கிறது. கேப்டன் பதவி இல்லை அப்படின்னா தனக்கு துணை கேப்டன் பதவி வேண்டாம் என தூக்கி எறிந்தும் இருக்காரு ஹர்திக் பாண்டியா. T20 தொடரில் 2026 T20 வேர்ல்டு கப் நடக்க போகிறது. அது வரைக்கும் ஒரே தலைமையில தான் எந்த ஒரு தொடராக இருந்தாலும் தொடர்ந்து விளையாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தற்போது ஹர்திக் பாண்டியாவுடைய மனநிலைமை சரியில்லை அப்படிங்கிறதுனால இந்த இலங்கைக்கு எதிரான T20 தொடரில் இருந்து கேப்டன் பதவியை ஹர்திக் பாண்டியாவிட்ட இருந்து பிடுங்கி சூரியகுமார் யாதவுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 33 வயதான சூரியகுமார் யாதவ் இந்திய அணியை வழிநடத்தக்கூடிய அந்த திறமை அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்காரு கௌதம் கம்பீர். அதன் காரணமா பாண்டியாவிடம் இருந்து கேப்டன் பதவியை சூரியகுமார் யாதவுக்கு கொடுத்திருக்காரு கௌதம் கம்பீர். அது மட்டும் இல்லாமல் துணை கேப்டன் பதவி சுப்மன் கில்லுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ரோஹித் சர்மாவோட இணைந்து ரோஹித் சர்மா கேப்டனாக செயல்பட்ட போது அனைத்து தொடர்களிலும் ஹர்திக் பாண்டியா தான் துணை கேப்டனாக செயல்பட்டு வந்தார். தற்போது கேப்டன் பதவி இல்லை அப்படிங்கும் போது தன்னால் துணை கேப்டன் பதவியில் செயல்பட முடியாது என ஹர்திக் பாண்டியா அறிவித்ததுனால T20 மற்றும் ஒரு நாள் தொடருக்கு சுப்மன் கில்லை துணை கேப்டனாக அமர்த்தியும் இருக்கிறது பிசிசிஐ. இது மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. பல நட்சத்திர முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா கடும் அதிருப்தியை தெரிவித்தும் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டரா ஒரு நல்ல திறமையான பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால அவருக்கு கேப்டன் பதவியை கொடுக்காம இளம் வீரர்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொடரில் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. பேக்கப் வீரராக கூட ருத்ராஜ் கேக்வாட்டு தேர்வு செய்யப்படலை. அதுவும் தோனி தேர்ந்தெடுத்த சிஎஸ்கே உடைய கேப்டன் ருத்ராஜை ஓரங்கட்டி வைத்திருப்பது மிகப்பெரிய அளவில் அதிருப்தியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்த ஒரு வீடியோவை நான் அடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.